அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை, மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையோடு சேர்ந்து இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணமும் ஏற்பட உள்ளது. இந்த சூரிய கிரகணம் எப்படி, எப்போது, ஏன் ஏற்படுகிறது, எங்கு தெரியும்? இந்தியாவில் சூதக்காலமா? கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் என்னென்ன என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் ஒரு கங்கண வலய சூரிய கிரகணமாகும். இது வானில் தோன்றும் ஒரு அதிசய நிகழ்வு. இந்திய நேரப்படி இந்த வருடத்தில் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமையன்று மகாலய அமாவாசையோடு வருகிறது. இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:12 மணிக்கு ஆரம்பித்து அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 3:17 மணி வரை இருக்கும். இதன் உச்ச காலம் நள்ளிரவு 12:15 மணிக்கு. இந்த சூரிய கிரகணம் 6 மணி 5 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த கிரகணம் நிகழும் பொழுது இந்தியாவில் இரவாக இருக்கும். சூரியன் மறைந்திருக்கும். எனவே இந்த கிரகணத்தின் தாக்கம் இந்தியாவில் இருக்காது. இந்த கிரகணத்தில் சூதக்காலமும் செல்லுபடியாகாது. இந்த கிரகணம் கன்னி ராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் பித்ரு பட்சத்தின் கடைசி நாளான மகாலய அமாவாசையில் ஏற்படுகிறது. மேலும் இந்த நாளில் சூரியன், புதன், ராகு, கேது ஆகியோர் அசுப நிலையில் இருப்பதால் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த வலய சூரிய கிரகணம் அதன் உச்சத்தில் சூரியனின் 93% மூடப்பட்டிருக்கும். இதன் காரணமாக பூமியிலிருந்து ஒரு பளபளப்பான வளையம் போல் தோன்றும். இந்த சூரிய கிரகணத்தை எந்த பகுதியில் பார்க்கலாம்? இந்த சூரிய கிரகணத்தை தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. அதேபோல வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல் மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்கலாம். மேலும் இந்தியாவில் இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதால் இந்தியா மற்றும் ஆசியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. பொதுவாகவே அமாவாசை தினமன்று இந்த சூரிய கிரகணம் நிகழும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது அதை சூரிய கிரகணம் என்று கூறுகிறோம். இந்த முறை இந்தியாவில் பித்ருபட்சம் என்னும் முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் இந்த சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தினால் 4 ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணத்தால் அடுத்த 15 நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகம் பாதிக்கப்படலாம். இதனால் இவர்கள் அடுத்த 15 நாட்களுக்கு பண பரிவர்த்தனைகள் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உடல் நலனில் அக்கறை அவசியம். மிதுன ராசிக்காரர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணத்தின் போது சனி மற்றும் சூரியன் இணைவதால் மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் இவர்களுக்கு வாழ்க்கையில் சில தொல்லைகள் ஏற்படக்கூடும். மேலும் பணியிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். எனவே மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த 15 நாட்களுக்கு கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். கடக ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களைப் போலவே இந்த சூரிய கிரகண நாளிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ வேண்டாம். ஏனென்றால் இவர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கன்னி ராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். அதேபோல் வியாபாரிகள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் இரவு 9:12 மணி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 3ஆம் தேதி 3:17 வரை இருக்கும். அதாவது இந்த சூரிய கிரகணம் 6 மணி
5 நிமிடங்கள் நீடிக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்வதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால் இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஒரு வரி மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் செல்வ கணபதியே நமகா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, ஸ்ரீராம ஜெயம் போன்ற மந்திரங்களை எல்லாம் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். விருப்பப்பட்டவர்கள் குலதெய்வ மந்திரங்கள், இஷ்ட தெய்வங்களின் மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு இது ஒரு அரிதான வாய்ப்பாகும். அவரவர்கள் நாட்டில் உள்ள கிரக நேரத்தை கணக்கில் கொண்டு நீங்கள் இந்த தியானத்தை கடைபிடிக்கலாம். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.